विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. நாலாவது சூத்திரம் தத்து சமன்வயாத்துன்னு. அதுல ஒரு வர்ணக்கமாயிருக்கு. வர்ணக்கம்னா வே ஆஃப் எக்ஸ்பிளனேஷன். ஒரு விதமாக சொல்லியாரு. சாஸ்திரம் தான் பிரமாணம்னு சொன்னீரே, சாஸ்திரம் கர்மத்தை தானே சொல்லணும், சித்த வஸ்துவான பிரம்மத்தை சொல்லப்படாது அப்படின்னு ஆட்சேபனம் பண்ணினா, இல்ல சித்த வஸ்துவானத்தையும் சொல்லலாம், உபகர்மத்தை மகாராஜன் பார்த்தேன்னா தெரியறதுன்னு அதற்கு சமாதானம் சொல்லிவிட்டேன். பிறகு சாஸ்திரம் பிரம்மத்தை சொல்லட்டும், நான் வேண்டாம்னு சொல்லல, ஆனாலும் அது எப்படி சொல்றது தெரியுமா, நான் கர்மாவுக்கு அங்கமா சொல்லியிருக்கேன், உபாசனைக்கு அங்கமா சொல்லியிருக்கேன், அப்படியே தவிர சாட்சாத்தாக சொல்லல அப்படின்னு ரெண்டாவது வர்ணக்கத்துல ஆட்சேபம் பண்ணீங்க. அந்த ஆட்சேபத்துக்கு சமாதானம் விசாரமா சொல்ல, கர்மா வேற பிரம்மம் வேற. கர்ம காண்டத்துல நீங்க கர்மத்தை விசாரம் பண்றேன், பிரம்ம காண்டத்துல ஆத்ம தத்துவத்தை விசாரம் பண்றேன். ஆகையால் அந்த ரெண்டும் இதுக்கு அங்கமா அது இருக்க முடியாது முதல்ல சொன்னேன். அப்புறம் கர்மாவுடைய பலம் மனுஷ லோகத்துல இருந்து ஆரம்பிச்சு மேல் லோகத்துக்கு போக போக ரொம்ப ஏற்றத்தாழ்வோட இருக்கு. அதே போல மனுஷ லோகத்துல இருந்து ஆரம்பிச்சு கீழ் லோகங்களுக்கு போனீங்கன்னா ரொம்ப ஏற்றத்தாழ்வுகளோட கூடியிருக்கு. பிரம்மத்தினுடைய பலம் பிரம்மத்தியாகத்திலே ஒரே மாதிரி இருக்கு. அப்படிப்பட்டதான பிரம்மமானது கர்மாவுக்கு அங்கமா எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னேன். இது ரெண்டாவது சமாதானம் சொன்னோம். மூணாவது சமாதானம் உபாசனைக்கு விஷயமா சொல்லப்படாது. ஏன்னா உபாசனையானது சம்பது உபாசனை இருக்கு, பிரதீபோபாசனை இருக்கு, அஷ்டாச உபாசனம் இருக்கு. மற்றும் இந்த உபாசனைகளுடைய வாக்கியங்கள்னா உபாசனா விதின்னு சொன்னீங்கன்னா வேதாந்தத்துல சொன்ன தத்துவமசியாதி வாக்கியங்கள் அது பொருந்தாம போயிடும். ஆகையால் வேதத்துல ஒரு வாக்கியம் பொருந்தது, ஒரு வாக்கியம் பொருந்தலை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆகையால் உபாசனா விதி விஷயமா சொல்லப்படாது அப்படின்னு மூணாவது சொல்லிட்டோம். அப்புறம் சொன்னோம், இந்த கர்மாவுடைய பலம் பாருங்க, அது எப்படி இருக்கும். அது ஒரு புதுசா ஒரு பொருளை உண்டு பண்ணக்கூடியதாவோ அல்லது ஒரு பொருளை மாற்றக்கூடியதாவோ ஒரு இடத்தை அடையக்கூடியதாவோ அல்லது ஒரு சம்ஸ்காரத்தை பண்ணக்கூடியதாவோ இருக்கும். மோட்சமானது நித்தியம் ஆத்மஸ்வரூபம் அடையக்கூடியது இல்லை, அது மாறக்கூடியது இல்லை. ஆத்மா மாறாதப்போ என கூட தெரியும். அது எங்கும் இருக்கிறதுனால போய் அடைய வேண்டியது இல்லை. அது எப்பொழுதுமே சுத்தமா இருக்கிறது, தோஷத்தை நீக்கிறதோ சுத்தத்தன்மையை கொடுக்கறதோ வேண்டியது இல்லை. ஆகையால் 4 விதமான கர்ம பலங்களும் இங்க வர முடியாததுனால கர்மாவுக்கு அங்கமா இருக்க முடியாது அப்படின்னு அதுக்கப்புறம் சொன்னோம். சரி, செயல்னு சொல்லணும். ஏன்னால் அது எதை பிடிச்சிருக்கோ அதை மாற்றிட்டா அதை செயல் ஒன்று ஆகும். ஒரு பொருளா இருக்குன்னா அந்த பொருளை எங்க செயல் இருக்கோ அந்த செயல் அந்த பொருளை மாற்றி விடும். பால் இருக்கு, அதை நீங்க உரக்குத்தி தயிராக்கினேன், அந்த பாலை மாற்றித்தானே தயிராக்கிறத. அதே போலயே ஒரு செயல்னு எங்கே இருக்குமோ அந்த செயலாங்க அந்த பொருளை மாற்றிவிடும். ஆத்மாவில செயல் இருந்தால் கர்மா தங்கம்னா ஆத்மாவை மாற்றிவிடும், ஆத்மாவோ மாறாது. ஆகவே கர்மாவா இருக்க முடியாது அப்படின்னு சொன்னேன். அதோட மட்டும் இல்ல, இன்னொரு இடத்துல இருக்கிற செயல் இன்னொரு பொருளை மாற்றாது. அது ஞாபகம் இருக்கும். ஒரு இடத்துல செயல் ஒரு இடத்துல இருக்க, இன்னொரு இடத்துல மாற்றம்னு சொல்லக்கூடாது. தென்னை மரத்துல தேன் போட்டீங்கன்னா பள்ளி மரத்துல பண்ண மரத்துல நீங்க சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அப்ப என்னத்தான் சொல்ல போறேன் நீங்க அப்படின்னு, எங்க செயல் இருக்கோ அதை தான் மாற்றும், ஆத்மா மாறாது. ஆகையால் கர்மா விஷயமா ஆத்மா ஆகாது. சரி, இப்படி சொல்லல. சரீரத்துக்கு குடிபாடுறோம், சரீரத்துலதான் பூனலை போட்டுக்கிறான். நான் சுத்தமா இருக்கேன்னு நினைக்கிறேன், சரீரம் வேற ஆத்மா வேறாச்ச அப்படின்னா
இந்த இடத்துலயும் சரீரமும் ஆத்மாவும் கலந்துதான் பேசலாம். ஆகையா இந்த விவகாரம் சரியா வராது அப்படின்னு சொல்லிட்டார். ஆத்மாவானது எந்த விதிக்கும் விஷயமாகாது அப்படின்னு. அறிகிற விதிக்கும் விஷயமாகாதோ? விஷயமாகாது. ஆத்மாவை வேதங்கள் எப்படி சொல்றது? இது தேவை, இது மேஜை, இது தூணு, இது மனுஷன்னு சொல்லலையாம். இவைகளை இல்லாதான நீயே ஆத்மான்னு சொல்றது. ஆகையால் அறிவு அறியப்படக்கூடியதான பொருள் ஆத்மா இல்ல. அறிபவர் அறிவு ஆத்மா. அறியப்படுவது உலகத்தில் இருக்கக்கூடியதான பொருள்கள் எல்லாம். ஆகையால் அறிவு இருக்கக்கூடியதான ஒரு விதிக்கும் விஷயமாகாது அப்படின்னு சொன்ன. என்ன சார் இப்படி சொல்றேன்? புக ஞானமும் மனசுல தானே வருது. அந்த மனசுல இருக்கிறது மானசிக கிரியை தானே. செயல்னா 3 விதம்: சாரீரிகம், மானசிகம், வாசிகம். ஞானமானது எங்க இருந்து வருது? மனசு உபயோகப்படுத்தினா தானே ஞானம் வருது. அவன் மனசுல இருக்கக்கூடியதான செயல், அது மானசிகமான செயல் தானே ஞானமோ அப்படின்னு கவலைப்படாதீங்க. மனசு உபயோகப்படுறது, ஆனா அந்த மனசுடைய செயல் இல்லை, அது செயலாக மனசு ஆக்டிவிட்டியில உபயோகப்படுறது. என்ன பண்ணிட்டு இருக்கேன் நான் கேட்கிறேன். வெறுமனதான் உட்கார்ந்து இருக்கேங்கிறேன். வெறுமனை உட்கார்ந்து இருக்கேங்கிற உங்களுக்கு சரீரம் இருக்கோம், சரீரத்தை தூக்கிட்டு இருக்கோம் சார். மூச்சுக்காத்து விட்டு இருக்கோம். அதெல்லாம் கணக்கில் இல்லை சார். அது இல்லாம இருக்க முடியாது. செய்யறது என்ன? நேச்சுரலா இருக்கிறது இல்லாம வேற அடிஷனலா பண்றதுதான் செயல்னு பேரு. இருக்கிறது செயல் இல்லை. இருக்கிறது செயல்னா உலகத்தில் இருக்கிறது எல்லாமே செயல் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆசிரியர் வெறும் உட்கார்ந்தாலே உங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். என்னடா நான் இருக்கேன், அது பிரயோஜனம் இல்லை. வந்து எந்த வேலையை செய்யணுமோ அந்த வேலையை செஞ்சாதான் செயல் பண்ணினா போல. விவகாரம் என்னன்னு, இந்த மனசானது உபயோகப்படுறது அறிவுக்கு. ஆனா மனசு வேற ஒரு சிரமமும் படல. தூண் இருந்தா தூண் அறியறது, குடம் இருந்தா குடம்னு அறியறது. இந்த அறிவுங்கிற விஷயத்துல மனசு சிரமப்படல. ஆனா உபாசனம்னு சொன்னேன்னா சாலக்கிராமத்தை விட்டு மகாவிஷ்ணு தியானம் பண்ணுங்கிறோம். அங்கே கண்ணுக்கு தெரியாது வெறும் சாலக்கிராமம் தான் சார். அதுல எப்படி அப்படி தியானம் பண்ணுங்கிற என்ன சாலக்கிராமம் தான் எனக்கு ஒன்றும் தெரியலையே, இப்படிதான் தியானம் பண்ணணும் அப்படிங்கிறது. வெறும் சிவலிங்கம் தான் இருக்கு, லிங்கமா அப்படியே உருண்டையா இருக்கு. அது என்னடா அது பார்த்து சாத்தா பரமேஸ்வரன் உமாசா எம் பரமேஸ்வரம் விபம் அப்படின்னு ரிஷபவாகன்ல பரமேஸ்வரன் சூலபாணியா இருக்கா போல, காரணபாணியா இருக்கா போல தியானம் பண்ணுங்கிறது நியாயமா சார்? அவன இப்படி தியானம் பண்றதுக்கு உங்க மனசுல ஏதோ ஒண்ணு பண்ணணும், ஒரு செயலை பண்ணணும். அதான் செயல்னு அர்த்தம். தியானம் பண்ணும் பொழுது கையில அவிஷ்ட எடுத்து தேவதையை கொடுக்கறதுக்காக எழுந்து நிற்கிறார் அத்வன். அப்ப என்ன எச்சை தேவதாயை அவிர்கிரஹீதம் சியாத். எந்த அவிஷ்டம் எடுத்துக்கணுமோ அப்ப தாம் தேவதாம் மனசா தியாயே, அந்த தேவதையுடைய உருவம் எப்படின்னு மனசுல தியானம் பண்ணணும். அக்னிய நினைச்சாரு அக்னியே சுவாஹா அப்படின்னு சொல்லணும்னா அவருக்கு 2 தலை 4 கொம்பு 7 காலு 7 கை 3 காலு இப்படி இருக்கிறதா தியானம் பண்ணும். என்ன இலட்சணமா இருக்கேன், லோகத்திலேயே இது போல பார்க்கலையே ஒரு பிராணியே அப்படி தியானம் பண்ணுங்கிறது. தியானம் பண்ணினா அதுக்கப்புறம் ஹோதாங்கிறது பௌத்தட்டு, அப்புறம் ஹோம் பண்ணு சந்தியானம் மனதா தியாயத்தன தியானம் பண்ணிதான் ஹோமம் பண்ணுங்கிற. இப்ப எந்த ஒரு செயல் பண்ணும் பொழுதும் மனசு தனியா இன்னொரு செயலை பண்றது. அறிவுக்கு ஒரு செயல் பண்ணல, எதை பாக்குறதெல்லாம் அறிவு வந்துட்டே இருக்கு. எங்க மனசானது இந்த பொருளை விட்டு பார்க்கிற பொருளை விட்டு இன்னொன்னு நினைக்க சொல்றதோ அங்கே தியானம். எங்க புருஷனுடைய மனசுக்கு வியாபாரம் உண்டோ அங்கே தியானம். எங்க பார்க்கக்கூடியதான பொருளை விட இன்னொரு பொருளா அதை எதிர்பாராமல் இன்னொன்று வருதோ அங்கே தியானம். பொருள் இருக்கிறது இருக்கும்படி பார்க்கறது அறிவு ஞானம். அங்கே புருஷனுடைய மனசுக்கு வேலை இல்லை. அங்கே உபநிஷத்துகளும் வாக்கியங்களும் இதை இப்படி பாரு எனக்கூடியதான கட்டளை இல்லை. தூணை பார்த்தா தூணை பாருன்னு நான் சொல்லலாம். தூணை பார்த்த பிறகு அந்த தூணை ஒரு மனுஷனா பாருன்னு யாராவது கட்டளை கொடுப்பாளா? கொடுத்தா வேலை செய்யுமா? கிடையாது. ஆகையால் எங்க கட்டளைகள் எல்லாம் ஒன்றும் இல்லையோ அங்கேதான் அறிவு. பார்க்கப்பட்டதான பொருள் வந்தா அது அறிவு அப்படின்னு.
இருந்தா வேதாந்த வாக்கியங்கள் அங்கெங்கள கட்டளை இருக்குதா இருக்குன்னா ஆத்மாவாரே திரட்டவ்யா, ஆத்மா பார்க்கப்பட வேண்டும், ஆத்மா கேட்கப்பட வேண்டும், ஆச்சாரியர்கள் தப்பித்து பிரணிபாதேன பவிப்ரஸ்னேன தேவயா உபதேஷ்யந்தி தே ஞானம் ஞானினः சர்வதர்சினः. ஆச்சாரிய இடத்துல போ, அவருக்கு நமஸ்காரம் பண்ணு, அவரிடத்துல கேளு, இது எப்படி அது எப்படி கேளு, பரிப்ரஸ்னேன தேவயா இப்படி எல்லாம் பண்ணினாதான் உபதேஷ்யந்தி தே ஞானம், அவ அறிவை உண்டு பண்ணுவா. ஞானினः சர்வதர்சினः, தத்துவத்தையே பார்க்கக்கூடியதான் மேல உள்ள அந்த ஞானிகள் உங்களுக்கு உபதேசம் பண்ணுவா. அங்கே போன் இருக்கு, கட்டளை இருக்கு, நமஸ்காரம் பண்ணுங்கிறது, கேளுங்கிறது. இந்த கட்டளை எல்லாம் இருக்கோ இல்லையோ வேதாந்தத்துல. அவரை தேடு, அவர் எங்க இருக்காரு அவரை பாரு. கட்டளையே இல்லைன்னு இது கட்டளையே காணப்படுறது என்ன நான் சொல்ல போறேன். அறிவுதான் அது கட்டளைக்கு விட்டு நேரம் சொன்னேன். கட்டளை வேதாந்தத்துல காணப்படுறதை என்ன சொல்ல போறேன் அப்படிங்கிற கேள்வி. அதுக்கு சமாதானம் ஆரம்பிக்க கிமத்தானி தருகி ஆத்மாவாரே திரஷ்டவ்ய ஸ்ரோதவ்யா இத்தியாதி விதி சாயானி வச்சனானி. விதி மாதிரி காணப்படுறத ஏதோ கட்டளை இருக்கா போல ஆத்மா பார்க்கப்பட வேண்டும், ஆத்மாவை பாரு, ஆத்மாவை கேளு, இந்த கட்டளை காணப்படுறது அப்படின்னு கிமத்தானி தருகி. இப்படி விதிவிடையுமே இல்லைன்னா ஏன் இந்த வாக்கியங்கள் எல்லாம் ஆத்மாவாரே திரஷ்டவ்ய ஸ்ரோதவ்யா இத்தியாதி விதிஷ்டாயானி வச்சனானி. சமாதானம் ஸ்வாபாவிக பிரவருத்தி விஷய விமுகீகரணார்த்தானி ப்ரூமா. இது வேண்டியது பாருன்னு சொல்ல வேண்டாம். சாதாரணமாக பார்த்துட்டே இருக்கிறவள பாருன்னு சொல்றோமோ இல்லையோ. கிளாஸ்ல பசங்க எல்லாம் இருக்கா, பாத்தியா இருக்க, எல்லாரும் இங்க பாருங்கிற, அவனை வேற எங்கேயோ பாக்குறான். இங்க பாருன்னு என்ன அர்த்தம்னா இங்க அட்டென்ஷன் வைன்னு அர்த்தம். பாருன்னு சொன்ன அவன் பார்த்துதான் இருக்கான், பார்த்துட்டே இருக்காரு, மறுபடியும் பாருன்னு என்ன அர்த்தம்னா உன்னுடைய புத்தியை வேற எங்கேயோ திருப்பாத, இங்க இருக்கட்டும்னு அர்த்தம். அதானே சாதாரணமா சொன்னோம். டைவர்ட் அட்டென்ஷன் அது அங்கேயோ இருக்கிறத இல்லப்பா இங்க இருந்து சொல்றதுக்காகத்தான் பார்த்துட்டே இருக்கிறவன பாருங்கிறோம். அங்கேயே வரணும். பகவானும் வாசா பகவத்கீதையில வருது. 2 பேர் தான் இருக்கா, வேற ஒருத்தர் பாக்குற விவகாரம் கிருஷ்ணன் சொல்ற இங்க பாக்குற பக்கமே யோக மகேஸ்வரன், என்னுடைய யோக மகேஸ்வரன் பாருங்கிற. இதுலதானே பார்த்துட்டு இருக்கேன் நேரம். இது பாருன்னு என்ன அர்த்தம்? கீதை படிக்கிறப்ப நம்ம டவுட்டே வராது. பார்த்து உண்மைத்தான் பார்த்துட்டு இருக்கேன், நீ என்னோட பேசிட்டு இருக்கேன், மறுபடியும் என்ன பாருன்னு என்ன அர்த்தம்? இன்னொரு இடத்துல பார்க்காதேன்னு அர்த்தம். விவகாரம் என்ன, நம்ம சாதாரணமாக கேட்டுட்டே இருக்கும் பொழுது கூட டக்குன்னு நம்ம மனசு வேற எங்கேயோ போயிடும். வீட்டு பூட்டிட்டு வந்தோமா இல்லையா, கார் பூட்டினோமா இல்லையா, இப்படின்னு ஒரு டவுட் வந்துருமா. அது அப்படி இருக்கட்டும், இதுல கவனம் செலுத்து. இங்க பாருங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? கவனம் செலுத்துன்னு அர்த்தம், அவ்வளவுதான். ஸ்வாபாவிக பிரவருத்தி விஷய விமுகீகரணார்த்தானி. பை நேச்சர் நம்ம மனசு இதை விட்டு இங்கேயும் அங்கேயும் போகுமா, அது போகாம இந்த இடத்துல திருப்புங்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் இது பண்ணுன்னு சொல்றது. வேதாந்தத்துல இருக்கிற வாக்கியங்கள்லாம் என்ன அர்த்தம்? குருவிட்ட சிரவணம் பண்ணிட்டே இருக்கான், சிரவணம் பண்ணிட்டு இருக்கிற காலத்திலேயே இவருடைய மனசு வேற ஏதோ நினைச்சுட்டு இருக்குமா, அது வேண்டாம் இங்க அட்டென்ஷன் வைங்கிறதுக்கா. சுவாபாவிக பைநேச்சர் வரக்கூடியதான பிரவருத்தி விஷய மனசு இங்காந்து செல்லக்கூடியதான அதை விமுகீகரணார்த்தானே அங்கெல்லாம் செல்லாமல் இங்க நிறுத்தவும் அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் பாருங்கிற கட்டளைகள் எல்லாம். யோகி பகிர்முக பிரவர்த்ததே புருஷா. ஒரு மனுஷன் சாதாரணமாக இப்போ சவுத்தை வீட்டை விட்டுன்னு இல்ல, மனசு சரீரத்தை விட்டு வேற ஏதோ நினைக்கிறது. யோகி பகிர்முக பிரவர்த்ததே புருஷா இஷ்டம் மே பூயா அனிஷ்டம் மா பூவது. அவன் என்ன நினைக்கிறான், எனக்கு எப்பொழுதுமே நான் விரும்பியதே இருக்கட்டும், நான் விரும்பாதது எனக்கு வேண்டாம் இப்படின்னு நினைக்கிறான். இஷ்டம் மே போத் அனிஷ்டம் மா போத் இது நச தத்ர ஆத்யந்திகம் புருஷார்த்தம் லபதே. இப்படி வெளிநோக்கி செல்கிறவனுக்கு
ஆத்தியந்திகமான புருஷார்த்தம் கிடைக்கல. புருஷார்த்தம் கிடைக்கிறது, காசு சம்பாதிக்கிறதுக்காக போறோம் சார், சரீரம் சௌக்கியமா இருக்கிறதுக்காக போறான், என்ன நியாயம்தான். போகக்கூடாதுன்னு சொல்லல, போயிட்டு தான் இருக்கான். ஆனா அங்கே அவன் பண்ணக்கூடியதான செயல்கள்னால அவனுக்கு பர்மனன்ட் ஹாப்பினஸ் வருதா பாருங்க. கோடி கோடியா காசு சம்பாதிச்சாலும் விரோதம் தான் வருது, சந்தோஷம் வரல. உங்ககிட்ட காசு இருந்தா அந்த காசு எனக்கு எப்படி வரணும்னு ஒவ்வொரு பந்துவும் பாக்குறான். பந்துங்கிற பதத்துக்கு பந்தக தீதி பந்து, பந்தனா தீதி பந்து கட்டி போடுறான். உங்க காசெல்லாம் எனக்கு வராதா வராதான்னு தான் பாக்குறான். உனக்கு இவ்வளவு காசு இருக்கு, என்ன பண்ண போறேன், வெறும் சம்பாதிக்கிறதானேன்னு. அது அப்படி இருக்கட்டும். ஆனா விவகாரம் உங்க காசு எனக்கு வரணும், இதான் பந்து கண்டிய லட்சணம். விவகாரம் என்னடா ஆச்சுன்னு இப்படி ஜனங்கள் எல்லோருமே காசுக்காக அலையிறான், பதவிக்காக அலையிறான், புகழுக்காக அலையிறான், இத்தனையும் பண்ணிட்டு இருக்கான். எதுக்குதான் பகிர்முக பிரவர்த்தத்தை, எனக்கு எது வேணுமோ அதான் வரணும், எனக்கு எது பிடிக்காதோ இதை என்ன விட்டு விலகணும். இதான் சார் மனுஷனுடைய ஆக்டிவிட்டி. பிரம்மத்தை சொல்ல வந்தது அந்த சூத்திர பாக்கியத்துல மனுஷனுடைய சைக்காலஜியை பத்தி பேசுற பாருங்க. மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்கான், காலம் எழுத ராத்திரி பரியந்தம் இதான் பண்ணிட்டு இருக்கான், பகிர்முகனா இருக்கான், வெளிநோக்கி செல்கிறான். அவனுடைய அபிப்பிராயம் என்ன, எனக்கு பிடித்தது எனக்கு வரணும், எனக்கு பிடிக்காது என்னை விட்டு விலகணும், இதான் பண்றான். பகிர்முகா புருஷா, வெளிநோக்கி செல்லக்கூடியதான மனிதன் இஷ்டமே பூயா, எனக்கு பிடித்ததே எனக்கு வரட்டும், அனிஷ்டம் மாபூத், எனக்கு பிடிக்காது எனக்கு வராமல் இருக்கட்டும் என்று நினைக்கிறான், செயல்படுகிறான். நக தத்ர ஆத்தியந்திகம் புருஷார்த்தம் லபதே, அங்கேயோ அவன் விரும்பினது பரிபூர்ணமாக கிடைக்கவில்லை. தம் ஆத்தியந்திக புருஷார்த்த வாஞ்சினம், ஆனாலும் அவன் ஆத்தியந்திகமான புருஷார்த்தம் பர்மனன்ட் ஹாப்பினஸ் வேணும்னு ஆசைப்படுறான் சார். பர்மனன்ட் ஹாப்பினஸ் வேணும்னு ஆசைப்படுறான், செயல்படுவதோ வெளிநோக்கி செயல்படுகிறான். எனக்கு பிடிச்சது வரட்டும் பிடிக்காது போகட்டும்னு நினைக்கிறான், செயல்படுறான், ஆனா அவனுக்கு வரல. தம் ஆத்தியந்திக புருஷார்த்த வாஞ்சினம் சுவாபாவிக காரியகரண சங்காத கோச்சராத், சுவாவ சித்தமாக வைரேகர் அவனுக்கு வரக்கூடியதான ஆக்டிவிட்டி, அதுல இருந்து விமுகீகிருத்தியா அவனை பிரித்து இந்த பக்கம் பிரித்து பிரத்யேகாத்ம ஸ்ரோதஸ்தயா பிரவர்த்தயந்தி, அங்கிங்கெல்லாம் சுத்தினா உனக்கு ஆனந்தம் வராதப்பா, உள்நோக்கி ஆத்மாவை பாரு, இப்பதான் ஆனந்தம் வரும் அப்படின்னு வேதாந்தம் உபதேசம் பண்றது. இப்ப கட்டளை இடல, இவனோ வெளிநோக்கியே சுத்தின்னு இருக்கான், காசு வேணும், புகழ் வேணும், பதவி வேணும், சுத்தின்னு இருக்கான். அதனால நீ நினைச்சதான ஆனந்தம் உனக்கு வராது. ஏதோ வரதுன்னு நினைச்சுட்டு இருக்க, வருஷக்கணக்குல ஏமாந்து போயிட்டு இருக்க. ஒரு நாள் 2 நாள் இல்லை சார், நாளைக்கு வராதா நாளைக்கு வராதான்னு நினைச்சுட்ட ஜன்மம் முழுக்க காசுலயே இருந்துட்டு இருக்கான். நிச்சயமா வரப்போறது இல்லை. ஆனா வேதம் என்ன சொல்றது, அப்பா இதனால உனக்கு சாஸ்வதமான சுகம் வராதப்பா, ஆகையால் என்ன பண்ணணும், நீ உள்நோக்கி பாரு, ஆத்மாவை பாரு, உனக்கு என்ன வேணுமோ அதற்காக அலையாத, உன்னை பத்தி நீ தெரிஞ்சுக்கோ. வேதாந்தம் என்ன சொல்றது, நோ டைட்டல், உன்னை பத்தி தெரிஞ்சுக்கோ. உனக்கு என்ன வேணும், எது சுகத்தை கொடுக்கணும், அதுல அலைஞ்சுட்டே இருக்கிய, அதனால வர சுகம் எல்லாம் சாஸ்வதம் இல்லை, டெம்பரரி தான். எது உங்களுக்கு வந்தாலும், எந்த பொருளை வாங்கினாலும், எதை அனுபவிச்சாலும் அழகா ஒரு மய நிர்மாணம் பண்ணி கொடுத்தாங்க தர்மபுத்திரருக்கு. அது போல சக நினைச்சு பார்க்க முடியுமா, சுகத்தைய கொடுத்துங்க. அவன் நினைச்சு பார்க்க முடியும், ஏதோ 1 கோடி ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் ஒரு பிளாட், அது சுகம் சுகம் நினைச்சுட்டு இருக்கேன். எவ்வளவு பெரிய மையத்தை கொடுத்தான் என்ன, அது யோசனை பண்ணி அதெல்லாம் பாரதத்துல 65 அத்தியாயம் இருக்கு. அதை பத்தி என்ன லாபம்னு வெளியில வந்ததுன்னு அத்தனை அப்படியும் இவ வெளியில போனதுன்னு அப்படியே எரிஞ்சு கீழே வந்துருச்சு. பாருவோம் கதை இல்ல, போய் பாருங்க, அங்க இருக்க கிடையாது. என்ன லாபம், இவன் இருந்த சாஸ்வதமான சுகத்தை கொடுக்காது.
உனக்கு எது வேணுமோ அதப்பாக ஓடினா உனக்கு கிடைக்காது. நீ உன்னை அறிந்தாதான் முடியும். ஆகையால் பிரத்யேகாத்ம ஸ்ரோதஸ்தயா தான் சொல்ற. சுகம் சுகம் நீங்க எதை அலைகிறீங்களோ அந்த சுகமானது மாத்திரா ஸ்பர்ஷோஷ்ண சுக துக்கையோ புலனும் பொருளும் சேருவதனால் நமக்கு சரீரம் வழியாக வரக்கூடியதான சுகம். இது சாஸ்வதமான சுகம்னு கருதிருக்காய். அது சாஸ்வதமான சுகம் இல்ல. உன்னை நீ பார்க்கும் பொழுது ஏற்படக்கூடியதான சுகம் தான் நிஜமான சுகம். பாடிங்கிறது சுகத்தை அனுபவிக்கக்கூடியதான சுகத்துக்கு கண்டுபிடிக்கும். ஆத்மாவானது அனுபூயமான சுகத்தை அறிவதற்கு ஒரு சாதனம். ஆத்மாவில் இருக்கக்கூடியதான அனுபூயமான சுகம் இல்லை, அது அனுபூதி ரூபம். தூக்கத்துல உங்களுக்கு சுகத்தை நீங்க அனுபவிக்கல, ஆனா தூக்கத்துல இருக்கிற சுகம் அனுபவஸ்வரூபம். அந்த அனுபவஸ்வரூபம் பிரத்யேகாத்ம ஸ்ரோதஸ்தயா பிரவர்த்தயந்தி. பிரத்யேகாத்மா பக்கம் திருப்பி பிரவர்த்தயந்தி, மனிதர்களை செலுத்துகிறது. ஆத்மாவார அரைய திரஷ்டவ்யா இத்தியாதினி. ஆத்மாவை பாரு அப்படின்னு என்ன அர்த்தமா? அனாத்மாவை பாராதேன்னு அர்த்தம். என்ன பண்ணினா நம்ம ஆத்மாவை பாரு வேதாந்தத்தை கேளுன்னு பூர்வமும் பேசாதேன்னு அர்த்தம். மணிக்கணக்கில் செல்போன் சார்ஜ் ஆகி தானும் ஆபார வரைக்கும் பேசுறாங்க. விவகாரம் முழுக்க அப்படி இருக்கும் வேண்டாம். விவகாரம் எப்படி உள்நோக்கி ஆத்மாவை பாருங்கிறது. ஆத்மாவாரே திரஷ்டவ்யா இத்தியாதினி சத்ய ஆத்ம அன்வேஷனாய பிரவருத்தர்க்க. அவனுக்கு ஆத்மாவை தேடுவதற்காக முயற்சி எடுக்கின்றவன். பல கோடி ஜன்மக்கள்ல புண்ணியம் பண்ணினாத்தான் அவனுக்கு இந்த ஜன்மால சரி ஆத்மான என்னன்னு பாப்போமே அப்படின்னு கேட்க வாய்ப்பு வருமா. உபனிஷத்துனா என்ன, வேதாந்தம்னா என்ன, பாக்கியம்னா என்ன, இது கேட்க வாய்ப்பு வர்றதுக்கே கோடி ஜன்மாக்கள் புண்ணியம் இருக்கணும். அதனால சத்திய ஆத்மான்வேஷனாய பிரவருத்தர்க்க, ஆத்மாவை நாடுவதற்காக முயற்சி கொண்டவனுக்கு அபேயம் அனுவாதையும் ஆத்ம தத்துவம் உபதேசியதே. வேதாந்தங்கள் ஆத்ம தத்துவத்தை உபதேசிக்கின்றன. எப்படிப்பட்டதான அந்த ஆத்ம தத்துவம்? அதை கொள்ளவும் முடியாது, தள்ளவும் முடியாது. அப்படிப்பட்டதான ஆத்மாவை பத்தி சொல்றது. ஏதோ காசு இருக்கு, பேங்க்ல இருந்து வித்ட்ரா பண்ணி ஆத்துல வச்சிருக்கோம், பாக்கெட்ல வச்சு அப்படின்னா ஆத்மா ஒண்ணும் பண்ண முடியாது. நமக்கு வேண்டாம்னு செலவு பண்றது அதுவும் பண்ண முடியாது. எனக்கு ஆத்மா வேண்டாம் தூக்கி போட முடியுமா உங்களால? ஆத்மா வேணும் வாங்கி வச்சுக்க முடியுமா? உலகத்துல எதையும் கொள்ளவும் தள்ளவும் முடியாதான பொருள் ஆத்மா. அதை பத்தி வேதாந்தம் சொல்றது. இதம் சர்வம் எதயம் ஆத்மா. உலகத்தில் நீர் பார்க்கறது எல்லாமே உன் ஆத்மா தான். சர்வம் ஆத்மைவாபோத். என் நிலையில் பார்க்கிறது எல்லாமே ஆத்மாவா ஆகிவிடுமோ என்றால் சத்தேன கம்பத்தே. எந்த கண்ணால எந்த பொருளை எதை பார்ப்பாய்? கம் கேன விஜானியாத். எதனால எதை அறிய போகிறாய்? எல்லாம் ஆத்மாவாயிடுத. விஜயாதாரமரே கேன விஜானியாத். உலகத்துல இருக்கிற எல்லா பொருளையும் அறிபவரை எதனால் அறிய போகிறாய்? அவர் தான் அறிஞ்சிட்டு இருக்கார் எல்லாத்தையும். உள்ள இருக்கிற ஆத்மா அதை நீ எதனால் அறியவாய்? கண்ணானது ஆத்மாவனால் சகாயத்தை அடைந்து கண்ணானது குடத்தை பார்க்கிறது. பார்க்கிறது கண்ணு. இந்த கண்ணு குடத்தை தான் பார்க்கும், வெளியில இருக்கிற பொருளை தான் பார்க்கும். உள்ள இருக்கிற ஆத்மாவை பார்க்குமா? பார்க்காது. ஆனா இந்த கண்ணு குடத்தை பார்க்கறதுக்கு ஆத்மாவுடைய சகாயம் வேண்டியது. ஆத்மாவினால் தூண்டப்பட்ட கண்ணு குடத்தை பார்க்கிறது. ஆனா அந்த கண்ணு ஆத்மாவை பார்க்காது. எல்லாம் ஆத்மாவா இருக்குன்னா எந்த கண்ணால எந்த பொருளை நீ பார்க்க போகிறாய்? அறிபவனை நீ எப்படி அறிய போகிறாய் அப்படிங்கிறது. விஜயாதாரமேதமரே கேன விஜானியா அயம் ஆத்மா பிரம்மா. இத உள்ளூர ஒரு ஆத்மா இருக்க, இதம பிரம்மம் இத்தியாதிக்கு யத்யபி அகர்த்தவ்ய பிரதானம் ஆத்மஜானம் ஆனாய உபாதானயவா நபவதி தத்தைவா இது அபிவகம்யதே. பாருங்க, இந்த ஆத்ம ஜானம் இருக்கே, இது ஆனாயவா உபாதானாயவா, கொள்ளுவதற்கோ தள்ளுவதற்கோ முடியாதது. அகர்த்தவ்ய பிரதானம்,
இதனால ஒண்ணும் உங்களால செய்ய முடியாது. இந்த ஆத்ம ஞானத்தை விட்டு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. டிவி வாங்கினேன்னா போட்டு பார்த்துக்கலாம், ரேடியோ இவன்ட்டு கேட்டுக்கலாம், மிக்சி வாங்கினேன்னா அதை வச்சு அரைக்கலாம், ஒரு பொருளை வாங்கினா அதை என்ன உபயோகப்படுத்தலாம். உபயோகப்படுத்தாத பொருள் ஏதாவது இருக்கா? இல்ல. ஆனால் ஆத்ம ஞானம் தான் என்ன பண்ண போறேன்னு ஒண்ணும் பண்ண முடியும். அது எதுக்கு சார்? அது தள்ளவும் முடியாது, சொல்லவும் முடியாது. அப்படிப்பட்டது ஆத்ம ஞானம் விட்டு என்ன லாபம்னு அகர்த்தவிய பிரதானம் ஆத்ம ஞானம் ஆனாயவா உபாதானாயவா தள்ளுவதற்கோ கொள்ளுவதற்கோ முடியாதா இருக்குமே. ஆனால் அது என்ன அப்படின்னா ததைவ அபியபகமியதே அப்படின்னு ஒத்துக்கிறோம். அதனால என்ன சார் லாபம்? அலங்காரோகி அயம் அஸ்மாகம் எஸ் பிரம்மாத்மாவகதோ சத்யாம் சர்வகர்த்தவ்யஹதா ஹானி கிருத கிருத்யதா காயிதி. அலங்காரோகி அயம் அஸ்மாகம், எங்களுக்கு இது ஒரு அலங்காரம். இந்த பிரம்மஜானம்ங்கிறது அலங்காரம் வேதாந்த சாஸ்திரத்துக்கு. என்ன சார்? ஆத்மாவகதோ சத்யாம் ஆத்ம அவகதி, ஆத்ம ஜானம் வறுமையானால் பகவானை அறிவேனேயானால் சர்வ கர்த்தவியதாக இனிமேல செய்ய வேண்டியது இல்லை சார். காலம் எழுந்ததுமே டென்ஷன். இன்னைக்கு அவருக்கு சொன்னாரு இது பண்ணணுமே, இது பண்ணணுமே, அது பண்ணணுமே. யாராவது நிம்மதியா எழுதுகிற இடம் எழுந்ததுமே டைம் ஆயிடுச்சு. டிஃபன் என்ன, காஃபி என்ன, அது என்ன, இது என்ன, பொருள் வாங்கணுமே, அது இதேதான் ஸ்திரீகளுக்கு கவலை. அந்த பொருள் இல்லையே, எண்ணெய் இல்லையே, நெய் இல்லையே, இல்லையே, அதை வாங்க சொல்லணும், இது வாங்க சொல்லணும். புருஷாளுக்கு அங்கே போகணுமே, இங்கே போகணுமே. இன்னைக்காவது ஒன்னும் ஒரு வேலை இல்லைன்னு எழுதிட்டு இருக்கலாம். ரிட்டையர் ஆனாதான் வேலை ஜாஸ்தியா இருக்கு. ஆரம்பம் இரடா அதுக்கு முன்னால இது பண்ணணுமே, அது வந்து இதே நிலையில் தான் இருக்கேன். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நாளும் கர்த்தவியம் இருக்கு. ஐ ஷால் டூ திஸ் இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் இருக்கு சார். சில பேருக்கு அன்டிஃபைன்டா இருக்கு. என்ன பண்ணணும், எல்லாம் நேர்தான் பண்ணணும். இப்போ ஒரு வேலை இல்லைங்கிறா, எல்லா வேலையும் நீங்க தான். ரிட்டையர் ஆரம்பம் பேரனை எல்கேஜி ஸ்கூல் கழிச்சுன்னு போறது இங்க வருது, விளையாட்டு கழிச்சுன்னு போறது இங்க வருது. ஆத்துல யார அதிகமா சஞ்சரிக்கிறார் தாத்தா, 4 பேரு 4 ஸ்கூல் கழிச்சு போய் 4 பேருக்கு வர, ஈவினிங் ஸ்கூல் போயிட்டு வர்ற. இதேதான் வேலை நடக்கிறது அவருக்கு. உத்தியோகத்துக்கு போற நேரம் உத்தியோகத்துக்கு போயிட்டு கரெக்டா வந்துட்டு இருக்கான். நான் பாத்துட்டு இருக்கேன் மனுஷன் விவகாரம் என்னடா இல்ல இவ்வளவு சிரமம் வருது. ஆனா அந்த பிரம்மஜானம் வந்ததுன்னா செய்ய வேண்டியது ஒண்ணும் இல்லை. இது மேல வாழ்க்கையில பண்ண வேண்டியது இல்லை. கர்வ கர்த்தவியதா ஆலி, நத்திங் மோர் எக்ஸிஸ்ட் ஃபார் மீ டு பர்ஃபார்ம். ஒண்ணும் கிடையாது, எல்லாம் பண்ணியது. கிருத கிருத்தியதா, கிருத்தியதா செய்ய வேண்டியதெல்லாம் செய்து ஆகிவிட்டன. நான் ஏன் பிறந்தேனோ அந்த பிறப்பதற்கு என்ன செயலோ அந்த செயலை பண்ணியது. வாட்டத்துடன் இந்த நிலை பர்ஃபார்ம். இது வேற எதுனால சார் வரும்? எந்த அறிவால் வரும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. பெரிய சயின்டிஸ்ட் ஆனா பெரிய ஏதோ ஓஹோ பதவி அடைஞ்சான், அடைஞ்சாச்சுன்னு ஏதோ எல்லாம் பண்ணி வச்சுன்னு சொல்ல முடியுமா? காலமுறை ஏதோ ஒன்று பண்றது பாக்கி தான் இருந்துட்டே இருக்கு. டைரி எழுதலாம், காலமுறை என்னென்ன பண்ணணும், திங்ஸ் டு டூ லேண்ட்மார்க்ல இருக்கிறான். காலை வச்சு வரிசையே எழுதி வச்சிருந்தான். காலமுறை ராத்திரி பண்ணினா என்னென்ன பண்ணினேன்னு 4008 நிக்கிறது. அடுத்த நாள் கொண்டு போயிருக்கான். மறுபடியும் இப்படியே நடக்கிறதே தவிர செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சுன்னு ஒரு நாள் பண்ணிருக்கேடா. ஆனா இந்த ஆத்ம ஞானம் வறுமையானால் இது மேல வாழ்க்கையில செய்ய வேண்டியது இல்லை. நத்திங் ரிமைன். அதான் இதனால்தான் இது அலங்காரம்னு சொன்னோம். இந்த அலங்காரம்னு நம்ம எப்படி புரிஞ்சுட்டு இருக்கோம்னு யோசனை பண்ணி பாருங்க. அலங்காரம்னு என்ன? அத நமக்கு அழகை கொடுப்பது அலங்காரம்னு நினைச்சுட்டு இருக்கோம். அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணினாங்க, இந்த பொண்ணு அலங்காரம் பண்ணிட்டாளையா. அலங்காரம்ங்கிற பதத்துக்கு நம்ம எப்படி ஒரு அர்த்தத்தை இத்தனால புரிஞ்சுட்டு இருக்கோம்? தன்னை அழகுபடுத்தி கொள்வது. இதானே சம்ஸ்கிருதத்துல அது அர்த்தம் இல்லை. அலம் போரும் அப்படின்னு சொல்றது. விவகாரம் என்ன? அலங்காரம்னு என்ன அர்த்தம்? இது போதும், இது மேல வேண்டாம். அதே மாதிரியே உங்க வாழ்க்கையில எத்தனை வாழ்க்கை ஆயிருக்கு தெரியாது. கோடி கோடி ஜென்மத்துல எடுத்திருக்கோம். இந்த பிரம்மஞானம் வந்துருச்சு, ஏன்னா இது மேல ஜன்மா வேண்டாம். அது என்ன அலங்காரம்? அதான் சொல்ற கதாக ஸ்ருதி.
ஆத்மானம் தே ஸ்விஜானியாத் அயமஸ்மி பூருடா. நான் பிரம்மமா இருக்கேன் என்ற ஆத்மாவை அறிந்தானே ஆனால், ஆத்மானம் தே ஸ்விஜானியாத் ஆத்மாவை அறிந்தானே ஆனால், எப்படி அயமஸ்மி இந்த பிரம்மமா நான் இருக்கேன் என்று அறிந்தானே ஆனால், கிமிச்சம் கஸ்ய காமாய எது வேணும் என்று நினைத்துக் கொண்டு யாருக்காக சரீரமனு சஞ்சுவரே இந்த சரீரத்துல கவலை இருக்கும், சரீரத்துல ஜுவரம் கவலை துன்பம் இது மேல வராது. நீங்க கேட்டீங்கள சரீரத்துதான சுகம், சரீரத்துக்கு இது மேல சுகம் இருக்காது. ஏன்னா சுகமோ துக்கமோ கவலையோ சரீரத்தை விட்டு போயிடுது, ஆத்ம சுகத்தை அனுபவிக்கிறார். ஏதத் புத்வா புத்திமான் ஸ்யாத் கிருத கிருத்யஸ்ய பாரதா. பாருங்க பகவத்கீதையில ஏதத் புத்வா இந்த ஆத்ம ஞானத்தை அறிந்து புத்திமான் ஸ்யாத் புத்திமானாயிடு கிருத கிருத்யஸ்ய பாரதா இந்த ஜன்மாவில செய்ய வேண்டியது செஞ்சவனா ஆகிவிடு. ஜன்மா முழுக்க 100 வருஷம் வாழ்ந்து கடைசியில பிராணன் விடும் பொழுது நினைக்கிறானா இமஹம் சாதுனா கரவம். இந்த ஜன்மாவில ஒருத்தனுக்கும் ஒரு தாழ்மனலையே டைம் ஆஃப் டெத் சுத்தி சொல்றது சார். மரணமாகும் போது அவன் நினைக்கிறானா இமஹம் சாதுனா கரவம். 100 வருஷம் பகவான் கொடுத்தாரு, ஒருத்தருக்கும் ஒரு தாழ்மனலையே இமஹம் பாபமகரவம் இது. ஏனையா இவ்வளவு மூட்டையா பாபத்தை பண்ணினேனே. அப்பதான் ஞாபகம் வருது என்ன பிரயோஜனம். ஆத்ம ஞானத்தை அறிந்தவா அவ என்ன பண்ணினாள், இவள் பட வேண்டியது ஒண்ணும் இல்லை, அடுத்த பிறகு எனக்கு இல்ல, ஆனந்த வடிவமா இருக்கேன். சரீரம் கீழே விழுந்தா விழுந்து போட்டுமே, என்னைக்கோனா தனியா போயிடுது. ஒரு வாரம் சமீபந்தனாத் மிருத்யோர் முட்சியமாமிருதாத். தோசப்பழம் பழுதுதையானால் அதுக்கு மேல இருக்கிற காம்பு ஆல்ரெடி விட்டு போச்சு. காம்பு விட்டு போயிருக்க பழத்தை விட்டு, ஆனா அந்த காம்பு அது மேல இருக்கு. காத்து அடைஞ்சு அப்படி போறதே மறுபடியும் திரும்பி அங்க வந்து வருது, காத்து அதை விட்டு போறதே மறுபடியும் வருது. அது போல ஒரு ஸ்வரூபம் என் சரீரத்தை விட்டு அங்க இருக்கவே, ஆனால் நான் ஏன் கவலை பண்ணோம் அப்படின்னு மரண சமயத்திலையும் கவலைப்படாம இருக்கான் கிருதகிருத்தியன். அதுன்னு உங்க வேதாந்தம் சொல்றது. ஏதத் புத்வா புத்திமான் ஸ்யாத் கிருதகிருத்யஸ்ய பாரதா இத ஸ்மிருதி. இப்ப என்ன வந்தோம், இதோ கதை பேசிட்டே இருக்கோம் இல்ல. பிரதிபத்தி விதி விஷயத்தையா நம் பிரம்மணா சமஸ்பரம். உபாசனா விதி விஷயமா பிரம்மத்தை சொல்லல. விவகாரம் கலைகளை அப்பப்ப இது ஞாபகம் எடுத்துவார். ஏன்னா சில பேர் பேசிட்டே இருப்பாங்க சார், எது கேள்வி கேட்டாரோ அதுக்கு இதுக்கு சமாதானமே இருக்காது, சம்மதமே இருக்காது. மணிக்கணக்கா பேசுவார், என்ன சொன்னேன் எனக்கே புரியல, அப்படி இருக்க கூடாது. கேள்வி கேட்டா அந்த எங்க பாயிண்ட் பை பாயிண்டா ஒவ்வொரு இடத்துலயும் வருதோ அங்க ஏதோ சொல்லியிருக்கேன் பாரு கேள்வி சமாதானம், இந்த கேட்ட கேள்விக்கு சமாதானம் வந்ததா அப்படின்னு இது வரைக்கும் இருந்து எதற்கு கேட்டுதாகும் இன்னொருத்தர் நடுவில் இருக்கிறவர் வேற கேள்வி கேட்க ஆரம்பித்தான். அதுக்கு சமாதானம் சொல்லலாம். இது எனக்கு மங்கள பாட்டம் 3 நாள் கிளாஸ் இல்ல, செவ்வாய்க்கிழமைக்கு அடுத்த கிளாஸ், திங்கக்கிழமை இல்ல செவ்வாய்க்கிழமைக்கு அடுத்த கிளாஸ். ஓம்